ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி டெய்லி ரொட்டீன் சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேஸ் எல்லாம் நல்லா கழுவி சுத்தமாக வச்சு சாப்பாட்டு வலைய வைக்கிறோம். கேஸை ஆன் பண்ணி விட்டுறலாம். அடுத்தது பருப்பு தேவையான அளவு போட்டு ஊற வச்சு கழுவி நல்லா ஊற வச்சுக்கணும். அரிசி ஒரு பக்கம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பும் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் போட்டு ரெடி பண்ணிடுங்க. தேவையான அளவு பருப்பு போட்டு கழுவி ஊற வச்சு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் போட்டு ரெடி பண்ணிடுங்க. இப்போ சாப்பாட்டு ஒலை கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம அதில் அரிசியை போட்டுடலாம். அடுத்தது பருப்பில் வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணிடலாம். கேஸில் வச்சிருவோம். ரெண்டு வெங்காயம், 2-3 தக்காளி, கொஞ்சம் பூண்டு. சாப்பாடு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. பசங்க எழுந்துக்கிறதுக்குள்ளே நம்ம சாப்பாடு வேலையும் டிஃபன் வேலையும் முடிச்சாகணும். அடுத்தது பால் வச்சுக்கலாம். நம்ம எப்பவுமே காலையில் டீ குடித்தா தான் நம்மளுக்கு வேலை சுறுசுறுப்பாகும். அடுத்தது பருப்பு விசில் வந்துச்சு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கருவேப்பிலை கடுகு, ஒரு பக்கம் டீயும் ரெடி ஆயிடுச்சு. காஞ்ச மிளகா ஒரு 4 போட்டுக்கோங்க. அடுத்தது சாம்பார் பொடி, குழம்பு மிளகா பொடி, வீட்டு பொடி போட்டுக்கோங்க. சாம்பார் தாளித்து கொட்டிக்கோங்க. டீ ரெடி ஆயிடுச்சு. டீ பசங்களுக்கு கொடுத்துடலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது சட்னி தாளிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஃபனுக்கு தோசையும் சட்னியும், தக்காளி சட்னி தோசையும் ரெடி ஆயிடுச்சு. பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே நம்ம தோசை சட்னியும் கொடுத்துடலாம். அடுத்தது கோஸ் கூட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. அடுத்தது பாவக்காய் பொரியல். பாவக்காய் கடாய் வச்சாச்சு. பாவக்காவும் போட்டாச்சு. எண்ணெயிலே வறுத்தெடுக்க வேண்டியதுதான் பாவக்காவை. கோஸ் கூட்டம் ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.